சரியாப்பா பவித்ரா அவர்களோட வீட்டின் முன் ஏராளமான ஊர் பொதுமக்கள் குவிஞ்சிருக்காங்க அப்படிங்கிற தகவல் தான் சமீபத்தில் கிடைச்சிருக்கு. என்ன நடந்திருக்கு அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். சரிகமபா நிகழ்ச்சியில் டிக்கெட் டு ஃபினாலேக்குள்ள நுழைஞ்சதுக்கு அப்புறம் பவித்ரா அவர்கள் முதல் முறையாக அவங்களோட ஊர் பக்கம் போயிருக்காங்க. அப்படி ஊருக்கு போன அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சர்ப்ரைஸ் காத்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா பவித்ரா அவர்கள் கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத விஷயங்கள் எல்லாமே அங்கே நடந்துச்சு. ஒட்டுமொத்த ஊருமே அவங்க இறங்கும் போது, அதாவது காரை விட்டு இறங்கும் போது அங்கே குவிஞ்சிருந்தாங்க. மேலதாளம் முழங்க, பட்டாசு வெடிக்க, அங்கே பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு அலப்பறை நடந்திருந்துச்சு. பவித்ராவிற்கு மாலை போடுறது, அவங்களுக்கு வந்துட்டு ஆரத்தி எடுக்கிறது, அவங்க கூட சேர்ந்து டான்ஸ் போடுறது, ஃபோட்டோ எடுக்கிறது அப்படின்னு அந்த இடமே ஒரு குட்டி திருவிழா மாரி காட்சியளிச்சிருந்துச்சு. அந்த அளவுக்கு எல்லாருமே பவித்ராவிற்கு மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்ட குடுத்திருந்தாங்க. பவித்ரா கண்டிப்பா இந்த ஒரு விஷயத்த எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க அப்படின்னு நான் சொல்லணும். பவித்ரா வீட்டுக்கு நடந்து போகவே முடியல. அந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு கூட்டம் வந்திருந்துச்சு. அவங்களோட நண்பர்கள், உறவினர்கள் எல்லாருமே வந்திருந்தாங்க. பவித்ராவிற்கு வந்து ஏகப்பட்ட விஷயங்கள் சொன்னாங்க. "நீ வந்து சின்ன வயசுல சொல்லிட்டே இருப்ப. ஆனா அது இப்ப நடந்துருச்சு. இதெல்லாம் பார்க்க உன் ஹஸ்பண்ட் தான் உங்க கூட இல்ல. பட் இருந்தாலும் அவர் எங்க இருந்தாவது இத பார்த்துட்டே இருப்பாரு, சந்தோஷப்படுவாரு அப்படின்னு பவித்ராவிற்கு முழுக்க முழுக்க மிகப்பெரிய ஒரு நம்பிக்கைய குடுத்திருந்தாங்க. அவ்வளோ ஒரு ரெஸ்பான்ஸ் குடுத்திருந்தாங்க. பவித்ரா கண்ணீர் மல்க அவங்க எல்லாருக்குமே நன்றி தெரிவிச்சிருந்தாங்க. அத தொடர்ந்து அவங்களோட ஹஸ்பண்ட் ஃபோட்டோக்கு முன்னாடி போய் நின்னு, அங்க வாங்கியிருந்தாங்க இல்லையா கிரீடம், அத அவர் முன்னாடி வச்சு ரொம்பவே எமோஷனலா அழுதிருந்தாங்க. அண்ட் கண்டிப்பா இந்த ஒரு வார்மிங் வெல்கம் அப்படிங்கிறது அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு புத்துணர்ச்சியும், உற்சாகத்தையும் குடுத்திருக்கும். பவித்ரா அவர்கள் இதற்கு முன்னாடி எத்தனையோ தடவ அவங்க ஊருக்கு போயிருப்பாங்க. பட் இந்த அளவுக்கு ஒரு வரவேற்ப அவங்க எதிர்பார்த்திருப்பாங்களா அப்படின்னா கண்டிப்பா கிடையாது. அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய வெல்கமா அவங்களோட ஊர் பொதுமக்கள் குடுத்திருக்காங்க. கிட்டத்தட்ட அவங்க வீட்டின் முன்பு ஒட்டுமொத்த ஊருமே இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒரு தரமான சம்பவத்த பவித்ரா அவங்களோட ஏரியால பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த விஷயங்கள் எல்லாமே இப்போ அவங்களோட சோசியல் மீடியா பேஜ்ல வெளியாகி ஒட்டுமொத்த தமிழக மக்களுமே அவங்களுக்கு வாழ்த்து தெரிவிக்கிறாங்க. கண்டிப்பா உங்களோட ஹஸ்பண்ட் உங்க கூடவே இருப்பாரு. நீங்க இன்னும் முயற்சி பண்ணி அந்த ஷோல ஃபைனல் வரணும் அப்படிங்கிற மாரி நம்பிக்கை அளிக்கும் விதமா பேசி வந்துட்டு இருக்காங்க. அதாவது ஃபைனல்ல நீங்க ஃபர்ஸ்ட் வரணும் அப்படின்னு பவித்ரா அவர்கள் ஃபைனல்ல ஜெயிப்பாங்களா? ஃபர்ஸ்ட் பிளேஸ் வாங்குவாங்களா? மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இது ஒரு புறம் இருக்க, அஜித் குமார் அவர்களோட கரியர் ஓவர் அப்படிங்கிற மாதிரியான ஒரு டாக்ஸ் தான் இப்போ சோசியல் மீடியா ஃபுல்லாவே பயங்கர வைரலா போய்கிட்டு இருக்கு. என்னப்பா சொல்ற? தமிழ்நாட்டோட முக்கியமான ஒரு சூப்பர் ஸ்டார் அவரு. அவரோட கரியர் எப்படி காலியாகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுதான் இப்போ சமீபத்தில நடந்திருக்கு. அதாவது அஜித் அவர்கள் சமீபத்தில AK64 அப்படிங்கிற படத்த புக் ஆகியிருந்தாரு. அண்ட் அந்த ஒரு படத்துக்கு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 180 கோடி சம்பளமா கேட்டிருக்காரு. ஆனா புரொடக்ஷன் தரப்புல இருந்து அவ்வளோ கோடிகள் சம்பளமா தர முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதற்கு மிக முக்கிய காரணமா பார்க்கப்படுறது அவரோட முந்தைய படமான குட் பேட் அக்லி மிகப்பெரிய வெற்றி பெற்றிருந்தாலுமே ஓவராலா டிஸ்ட்ரிபியூஷன்லாம் முடிஞ்சு ப்ரொடியூசர் கையில கிடைச்சிருந்தது அப்படிங்கிறது லாபம் கிடையாதாமா. அதற்கு முன்னாடி குட் பேட் அக்லி முன்னாடி பண்ணியிருந்த விடாமுயற்சியுமே மிகப்பெரிய வெற்றி பெறல, மிகப்பெரிய லாஸ் ஆகியிருக்கு. ஸோ 2 படங்களும் லாஸ் அப்படின்னு தான் புரிஞ்சிருக்கு, லாபம் அப்படின்னு வரல. அந்த ஒரு காரணத்தினால இவ்வளோ சம்பளம் தர முடியாது, கம்மி பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காருங்க. பட் அஜித் சார் விடாபிடியா இந்த ஒரு சம்பளத்தில் உறுதியா இருக்காராமா. இதனால AK64 டிராப் ஆக அதிக வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு.